ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அவல், ரவை இதில் செஞ்ச பட்சணங்கள்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அவல். நான் தின் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் திக் கூட எடுத்துக்கலாம், அதே போல் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லம், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1.5லேருந்து 2 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை, ஏலக்காய் 4, 1.5 டேபிள் ஸ்பூன் நெய். கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம், வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடான உடனே அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் அந்த முந்திரி திராட்சையை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு திருப்பி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அந்த மணம் வரும். அதே போல் நீங்கள் கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பவுடர் ஆகிற மாதிரி நொறுங்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவல் சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, 1.5 கப்பு, அதிலேருந்து ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பாகுலாம் எதுவும் எடுக்க போகிறதில்ல, சும்மா ஜஸ்ட்டு இது கரையிறதுக்காக தான். அந்த தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கரையட்டும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. இது ஆறின உடனே நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம தூசி ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். நம்ம வறுத்து வச்சுருக்க அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதோட இந்த அவலையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடர்னால் ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம், ரவை பதத்துக்கு அரைச்சாலே போதும். நீங்கள் பல்ஸ் சைடு விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை ரவையாக கிடைக்கும். ரொம்ப ஃபைனாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அவலையும் ஏலக்காவையும் அரைச்சி எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரவை ரவையாக இருக்கணும். அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவலை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோன்னா, அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம பால் ஊற்றின உடனே கட்டியாகாது, இல்லைனா கட்டி கட்டியாக அப்படி இருக்கும். அதுக்காக தான். இந்த சூட்டோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலை கலந்துக்கலாம். நீங்கள் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா அந்த பாலை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீதி 1 கப் தண்ணி இருக்கும், சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் வேண்டான்னா எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாலுக்கு பதிலாக பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதே போல் கெட்டி அவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1க்கு 3 தேவைப்படும். 3 கப்பு பால், 1 கப்பு தண்ணி, 2 கப் தேவைப்படும். நான் தின் அவல் எடுத்திருக்கனால 2.5 கப் ஊற்றிருக்கேன். அடுத்து இதில் தண்ணியும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்கட்டும். தெறிக்கும், பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பால் தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்க இல்லை அதிகம் சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 3/4 கப் தாராளமாக சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஆனால் இதை மூடி போட்டு வைக்க வேண்டாம், கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகும். அது கொஞ்சம் நல்லா சுருண்டு திக்காக வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன்லேருந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் மீதி எவ்வளோ இருக்கோ அந்த நெய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வரும்.
பேன்லேருந்து நல்லா உருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தளதளன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இதே ரொம்ப கட்டியாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். இதுவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே எவ்வளோ கட்டியாகிடுதுன்னு. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளோட அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.